மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவிப்பு. நாளை நடைபெறும் மதிமுக நிர்வாக கூட்டத்திற்கு பின் எந்த கூட்டத்திலும் பங்கேற்க மாட்டேன் என்றும் அறிக்கை. வைகோவுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் ஒருவர் செயல்படுவதாக துரை வைகோ குற்றச்சாட்டு. கட்சிக்கு பெரும் பழியை சுமத்தி சுகம் காணுபவர் மத்தியில் பொறுப்பில் தொடர விரும்பவில்லை என்றும் அறிக்கை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் துரை வைகோ சந்திப்பு. பதவி விலகும் முடிவை கைவிடுமாறு மகனிடம் வைகோ வலியுறுத்தியதாக தகவல். துரை வைகோ பதவி விலகியதற்கு மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாதான் காரணமா? நாளை நடைபெறும் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு மல்லை சத்யாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் தகவல். சங்கரன் கோவில் தொகுதியில் மதிமுக நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகிய நிலையில் ஆதரவு. விஸ்வகர்மா திட்டத்தை ஒருபோதும் திமுக அனுமதிக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். எந்த திட்டமாக இருந்தாலும் அதில் சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் பேச்சு. சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற தாவிக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆலோசனைக் கூட்டம். காணொலி வாயிலாக பங்கேற்ற விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே. இரட்டை இலை மீது தாமரை மலர்ந்தே தீரும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நம்பிக்கை. கூட்டணி குறித்து விமர்சிக்க கூடாது என்றும் சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் அறிவுறுத்தல். விஜய்க்கு துணை முதல்வர் பதவி தர முடியாது என அதிமுக மறுத்திருக்காது. தம்மிடம் பேசிய பேரத்தையே விஜயிடம் பேசியிருப்பார்கள் என்றும் சீமான் பேட்டி. வன்னியர் சங்கம் நடத்தும் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு பொதுமக்களுக்கு அழைப்பு. மாமல்லபுரம் அருகே வீடு வீடாக சென்று அழைப்புதல் வழங்கிய அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டில் வருகின்ற 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டம் வால்பாறையில் இடியுடன் கூடிய கனமழை. 3வது நாளாக பிற்பகலில் பெய்த மழையால் தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சி. நகைச்சுவை நடிகர் காதல் சுகுமார் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. திருமணத்தை மறைத்து தன்னை திருமணம் செய்ததாக நடிகை அளித்த புகாரில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருக்கம் அருகே வீட்டுமனை பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. மண்ணெண்ணெய் கேன்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கல எச்சம் பறிமுதல். திமிங்கல எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற மூவர் கைது. 2 கார்கள் பறிமுதல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோலாகலமாக நடைபெற்ற எருது விடும் திருவிழா.
போட்டியை காண வந்த கூலி தொழிலாளி காலை முட்டியதில் உயிரிழப்பு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். கடற்கரை சாலையில் உள்ள நட்சத்திர விடுதிக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னை கத்திப்பாராவில் நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் மோதியதில் பெண் உட்பட 4 பேர் படுகாயம். மதுபோதையில் இருந்த கார் ஓட்டுநர் கைது. பாபி சிம்ஹாவின் சொகுசு கார் பறிமுதல். நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட சம்பவம். புகாரை விசாரித்த மாநில மனித உரிமை ஆணையம் மருத்துவருக்கு கடும் கண்டனம். வார விடுமுறையொட்டி ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு இல்லம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசிப்பு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடன் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சந்திப்பு. மசோதா மீது முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்திருக்கும் நிலையில் சந்தித்து ஆலோசனை. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக வரும் 22ஆம் தேதி சவுதி அரேபியா செல்கிறார். பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் முகமது பின் சல்மானின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி பயணம். மத்திய பிரதேச மாநிலம் சாகரில் 2 குழுக்களிடையே மோதலால் வன்முறை வெடித்தது. கடைகள், வீடுகள் தீக்கிரையானதால் பரபரப்பு. கர்நாடகாவில் பூணூல் அணிந்து வந்த மாணவன் பொது நுழைவுத் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். பீதர் பகுதியில் பிராமண மகாசபா மற்றும் இந்து அமைப்புகள் கண்டன பேரணி. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஹைதராபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசாரை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வாட்டி வதைத்து வரும் வெயில். நாகர்கர் உயிரியல் பூங்காவில் விலங்குகளை பாதுகாக்க பிரத்யேக ஏற்பாடு. பிரதமர் மோடியுடனான உரையாடல் குறித்து தொழிலதிபர் எலான் மஸ்க் நெகிழ்ச்சி. இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியாவிற்கு வருகை தர ஆவலாக இருப்பதாகவும் தகவல். அமெரிக்காவின் கிழக்கு நெப்ராஸ்காவில் சிறிய ரக விமானம் ஆற்றில் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானத்தில் இருந்த 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. சீனாவின் பெய்ஜிங்கில் மனித வடிவ ரோபோக்களுக்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டி. 20க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் ஓடியதை ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்த மக்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் டிராகன் பட நடிகை கயாடு லோகர் சாமி தரிசனம். கோவில் வளாகத்தில் கயாடு லோகருடன் செல்ஃபி எடுத்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. IPL தொடரில் குஜராத் அணிக்கு 204 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது டெல்லி கேபிட்டல்ஸ். சிறப்பாக பந்து வீசிய பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல்.